தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே ஒருநாள் மழைக்கே தற்காலிக பாலம் இடிந்து விழுந்ததில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் ஊருக்குள் இருந்து மக்கள் வெளியேற முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கருங்குளம், செய்துங்கநல்லூர், புதுக்குடி பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கருங்குளத்திலிருந்து மூளைக்கரைப்பட்டி செல்லும் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சாலையில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகினர். இதேபோல செய்துங்கநல்லூர் அருகே சத்தக்காரன்பட்டி பகுதியில் பாலம் அமைக்கும் பணிகள் சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கின. அந்த சமயத்தில் ஊருக்குள் பொதுமக்கள் சென்று வர தற்காலிக பாதை அமைக்கப்பட்டு போக்குவரத்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் தொடர் மழையால் தற்காலிக பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. மேலும் பாலத்திற்காக தோண்டப்பட்ட குழிகள் முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் ஊருக்குள் உள்ள பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டது. கோவில்பட்டியில் சாரலாக தொடங்கிய மழை மதியம் பலத்த மழையாக மாறியது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோவில்பட்டி நகர் மட்டுமின்றி அருகில் உள்ள வானரமுட்டி, நாலட்டின்புதூர், பெருமாள்பட்டி, திட்டங்குளம் பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் மழை பெய்து குளிர்வித்துள்ளது. குற்றாலம் பிரதான அருவி, ஐந்தருவி, புலியருவி, பழைய குற்றாலம் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குளிக்க அனுமதி இல்லாத செண்பகாதேவி அருவி மற்றும் தேனருவி என அனைத்து அருவிகளிலும் 2 நாட்களாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி அருவியில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தற்காலிக தடை விதித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 5ஆம் தேதிக்கு பிறகு வறண்ட வானிலை நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.